அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 6/1/2024 சனிக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் அரபிக்கடலில் லட்சத்தீவு முதல் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்கு காற்று சுழற்சி நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் வங்கக்கடலிலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது 7ஆம் தேதி வரை மேற்கு நோக்கி நகரக்கூடும். 8ஆம் தேதி வாக்கில் நீண்ட சுழற்சியாக நீடிக்கும். 9ஆம் தேதி வாக்கில் மாலத்தீவுக்கு அருகே காற்று சுழற்சி நீடிக்கும். அதன் பின்னர் ஜனவரி 15ஆம் தேதி வரை அது மேற்கு நோக்கி அரபிக்கடலில் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஜனவரி 10, 11, 12 தேதிகளில் வங்கக்கடலில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி உருவாகக்கூடும். 14ஆம் தேதி வரை மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி எவ்வாறு நீடிக்கும் என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. வட மாநிலங்களில் தொடர்ந்து உயர் அழுத்தம் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது. கடல் சார்ந்த அலைவுகள் பொறுத்தமட்டில் வங்கக்கடலில் ராஸ்பி அலைவு நீடிக்கிறது. குறிப்பாக அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், குறிப்பாக அதாவது அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்கக்கடலில் எம்ஜேஓவின் தாக்கமும் நீடிக்கும். வட மாநிலங்களான ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகாலையில் பல்வேறு இடங்களில் குளிருடன் கூடிய மூடு பனி பதிவாகி இருக்கக்கூடும். இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் மூடு பனி பதிவாகி இருக்கக்கூடும். தமிழகத்திலும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெரும்பாலும் இடங்களிலும், கடலோரத்தில் ஓரு இடங்களிலும் மூடு பனியும் இரவு அதிகாலையில் அநேக தமிழகத்திலும் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கக்கூடும். ஜப்பானில் இன்றும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் வாழ் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் காற்று சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் ஜனவரி 6ஆம் தேதி பொறுத்தமட்டில் வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை கொடுக்கும். காற்று சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை குறிப்பாக காற்று சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் காற்று சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதே போல் ஜனவரி 7, 8 தேதிகளில் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் பரவலாக அநேக இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். 7ஆம் தேதி பொறுத்தமட்டில் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட டெல்டாவில் கூடுதல் பரப்பில் மழை பொழியும். அதாவது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஜனவரி 7, 8 தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதாவது ஜனவரி 7,
8 தேதிகளில் தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கனமழை மற்றும் ஓரிடங்களில் மிக கனமழை பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது. ஜனவரி 9, 10 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் மழை பொழியும். ஜனவரி 15 வரைக்குமே, ஜனவரி 15 வரை மழைக்கான வாய்ப்பு தெரிகிறது. குறிப்பாக போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகைக்கும் மழை பதிவாகும். இதன் காரணமாக வானிலை அறிக்கையுடன் இணைந்து இருக்க வேண்டும். அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் அநேக இடங்களிலும், கர்நாடகாவில் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகும். உள் கர்நாடகாவில் ஆங்காங்கே மழை பதிவாகும். இலங்கை பொறுத்தமட்டில் யாழ்ப்பாணம், திரிகோணமலை, அம்பாறை, கண்டி, அம்பன்தோட்டா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பொழியும். நாளை மற்றும் நாளை மறுநாள், ஜனவரி 7, 8 தேதிகளில் கூடுதல் இடங்களில் மழை பொழியும். மலேசியா, சிங்கப்பூரில் இன்றைய தினம் ஜனவரி 6ஆம் தேதி பொறுத்தமட்டில் பரவலாக மழை பதிவாகும். விட்டு நாள் முழுவதும் மழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் ஜனவரி 15ஆம் தேதி வாக்கில் 15 வரைக்குமே மழைக்கான சாதக சூழல் தென்படுகிறது. இதன் காரணமாக அறுவடை செய்ய திட்டமிட்டிருக்கும் விவசாயிகள் அறுவடையை திட்டமிட்டு செய்ய வேண்டும். தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தமட்டில் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.